இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். இலங்கை கடற்படையின் அதிரடி நடவடிக்கை. திக்கோவிட்டவில் பிடிப்பட்ட 300 கிலோ போதைப் பொருள். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் 2026 ஆண்டுக்கான விசேட அறிவிப்பு. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டம். உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவிப்பு. பதிக்கு வைக்கப்பட்டிருந்த 150 லிட்டர் டீசலுடன் சிக்கிய நபர் கைது. கட்டார் கடற்பரப்பில் எண்ணெய் கப்பல் மீது இனம் தெரியாத தாக்குதல். செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. வெளிநாட்டு புலனாய்வு பிரிவிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய பேருவளைக்கு அப்பால் ஆழ்கடல் பகுதியில் இலங்கை கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகிலிருந்து 300 கிலோகிராமிற்கும் அதிக ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை குறித்த மீன்பிடி படகு திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது படகிலிருந்து 298 உருப்பைகளில் இந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகுட தெரிவித்தார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள புலமை பரிசில் உயர்தரம் மற்றும் 2026 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் நிர்ணயிக்கப்பட்ட திகதிகளிலேயே நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிடப்பட்ட உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டுக்கான பரீட்சை திகதிகள் அறவிடப்பட்டதாகவும் அதற்கமைய மாணவர்கள் அந்தந்த திகதிகளுக்கு ஏற்ப தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக போலீசாரால் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள 608 போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வாகன சோதனைகள் உள்ளிட்ட வீதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொச்சிக்கடை தழுவக்கொட்டுவ பகுதியில் சட்டவிரோதமான முறையில் டீசலை வைத்திருந்த 35 வயதுடைய நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் கொழும்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள கொச்சிக்கடை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தழுவக்கொட்டுவ பகுதியில் நீர்கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நீர்கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பின் போது உரிய அனுமதி பத்திரங்கள் இன்றி விற்பனைக்காகவோ அல்லது களஞ்சியப்படுத்தவோ வைக்கப்பட்டிருந்த 150 லிட்டர் டீசல் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. கட்டார் கடலோர பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீது இனம் தெரியாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் கப்பலின் ஒரு பக்கத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதிலிருந்த ஊழியர்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பலில் இருந்து கடலில் எண்ணெய் கசிவு ஏற்படுவது போன்ற பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.